வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். பிரயாக்ராஜ் இங்கே தான் இப்போ மகா கும்பமேளா நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த கும்பமேளாவில் கிட்டத்தட்ட இந்த கும்பமேளாவில் 41 கோடி பேர் வந்து இதுவரை புனித நீராடி இருக்காங்க. இப்போ ஒரு பெரிய செய்தி உலக செய்தியாக மாறி இருக்கு. என்ன அப்படின்னா, டிராஃபிக் ஜாம் 1 இல்லை 2 இல்லை 300 கிலோமீட்டர் தூரத்திற்கு டிராஃபிக் ஜாம் ஏற்பட்டிருக்கான். என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா அதான் உண்மை. காரணம் என்ன அப்படின்னா, மத்திய பிரதேச மாநிலத்திலிருந்து சிலர் வந்து உத்தரப்பிரதேசத்தில் குறிப்பாக இந்த திரிவேணி சங்கமத்துக்கு போகலான்னு கிளம்பியிருக்காங்க. அவங்க கிளம்பி ஒரு 15வது நிமிஷத்துலேயே டிராஃபிக் ஜாமில் மாட்டிட்டாங்க. டிராஃபிக் ஜாமில் மாட்டினதுக்கப்புறம் அங்கேருந்து அவங்க வந்து சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே இருந்து இந்த கும்பமேளா நடக்கக்கூடிய இடம் எங்கே அப்படின்னா, மத்திய பிரதேசத்துடைய கட்னி அப்படின்ற பகுதி. அங்கேருந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய சக்கட் அப்படின்ற இடம் கிட்டத்தட்ட 367 கிலோமீட்டர். இதில் 300 கிலோமீட்டர் வாகனங்கள் ஊர்ந்து சென்று கொண்டிருக்கிறது, நின்று கொண்டிருக்கிறது அப்படின்றாங்க. ஸோ 15 நிமிஷத்தில் டிராஃபிக்கில் மாட்டினவங்க இன்னும் 400 கிலோமீட்டர் வரை போகணும், இன்னும் 40-50 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் பெரிய விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதே நேரத்தில் அரசு இதுக்கு என்ன ஏற்பாடுகள் செஞ்சிருக்கு அப்படின்னு எதிர்க்கட்சியான அகிலேஷ் யாதவங்க கேட்டிருக்காரு. இந்த டிராஃபிக் காட்சிகளை பார்க்கலாம். இப்போ சாலையில் தான் போக்குவரத்து இப்படி அப்படின்னா, அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சம்பவம் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குற காட்சி என்ன தெரியுமா? அதாவது பச்சை கலரில் இருக்கக்கூடிய அந்த பெட்டி வந்து ரயிலில் லோகோ பைலட் ஏறக்கூடிய இடம். கும்பமேளாவிலேருந்து போகக்கூடிய எல்லா ரயில்களுமே ஃபுல். கடந்த சில வாரமாக வந்து ரயில் பெட்டியை பூட்டிட்டு அதை உடச்சி அதுக்கப்புறம் கம்பியில் வளைச்செல்லாம் உள்ள பொதுமக்கள் போய் நின்றுட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்தோம். சில பயணிகள் ஒரு படி மேலே போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்கே வந்து நின்றுருந்த அந்த ரயிலினுடைய என்ஜினில் ஏறி அந்த என்ஜினுடைய பெட்டியவே பூட்டிட்டாங்க. லோகோ பைலட்டே உள்ளே இல்லை அப்படின்ற செய்தியெல்லாம் வரவும் காவல்துறையினர் வந்து, எப்போ நீங்கள் ஏறி பூட்டிட்டீங்கன்னா எப்படி ட்ரெயின் எடுக்கிறதுன்னு சொல்லி அவங்கள அங்கேருந்து இறக்கி அப்புறம் அடுத்த பெட்டிகளில் அவங்கள அனுப்பி வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு கடுமையான கூட்ட நெரிசல் இருக்கிறதால அவங்க ரயிலுடைய என்ஜின்லேயே ஏறி பயணிக்க முற்பட்டிருக்காங்க. இந்த செய்தி இப்போ சமூக வலைத்தளத்தில் ரொம்ப பரபரப்பாக பரவிட்டு இருக்கு. வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள்.